கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரலையின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் இந்த ஆராதனையை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த நல்ல வேலை துதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கும்படியாய், உம்மை தொழுது கொள்ளும்படியாய் எங்களோடு இணைந்த யாவரையும் என் தேவனீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளுக்கு பயப்படத்தக்கவருமாகிய ஆண்டவரே, உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஒப்பான தேவன் யாரும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோமே. அந்த வண்ணமாய் துதிகளில் வாசம் பண்ணுகிற தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை பாடி துதித்து ஆராதிக்கும் பொழுது ஒவ்வொரு வாழ்க்கையிலும் மகிமையான கிரியைகளை கர்த்தனை செய்தருளுவீராக. விசேஷமாய் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர கர்த்தனை அனுக்கிரகம் பாராட்டுவீராக ஆண்டவரே. இந்த நாளுக்கு வேண்டியதான தேவ வார்த்தையை கர்த்தனை கொடுப்பீராக ஆண்டவரே. அப்பாவுமை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்களை உயர்த்துகிற தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய உயர்வு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் காணப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் கொம்புகளை உயர்த்துகிற தேவன், எங்கள் தலையை நிமிர பண்ணுகிறவர், ஒவ்வொருவரையும் கர்த்தனை ஆசீர்வதிப்பீராக. மகிமையான காரியங்களை செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பெருக்கத்தின் தேவனே, என்னை பெருகிட செய்யுமே. வளர்ச்சியின் தேவனே, வளர்ந்திட செய்யுமே. பெருக்கத்தின் தேவனே, என்னை பெருகிட செய்யுமே. வளர்ச்சியின் தேவனே, வளர்ந்திட செய்யுமே. பெருகுவே, வளருவே, தேசத்தை நான் சுதந்தரிப்பேன். ஓ, பெருகுவே, வளருவே, தேசத்தை நான் சுதந்தரிப்பேன். அன்பின் தேவனே, அனைத்து நடத்துமே. கிருபையின் தேவனே, கிருபையால் நடத்துமே. அன்பின் தேவனே, அனைத்து நடத்துமே. கிருபையின் கிருபையின் தேவனே, கிருபையால் சொல்லலாம். பெருகுவேன், பெருகுவேன், வளருவேன், தேசத்தை நான் சுதந்தரிப்பேன். ஓ, பெருகுவேன், வளருவேன், தேசத்தை நான் சுதந்தரிப்பேன். இறங்கும் தேவனே, கண்ணீர் துடைத்து நடத்துமே. சுமக்கும் தேவனே, தாங்கி நடத்துமே. இறங்கும் தேவனே, கண்ணீர் துடைத்து நடத்துமே. சுமக்கும் தேவன், சுமக்கும் தேவனே, ஓ, தாங்கி நடத்துமே. பெருகுவேன், பெருகுவேன், வளருவேன், தேசத்தை நான் சுதந்தரிப்பேன். எல்லாம் சொல்லலாம். பெருகுவேன், பெருகுவேன், வளருவேன், தேசத்தை நான் சுதந்தரிப்பேன். பலப்படுத்தும் தேவனே, பலன் தந்து நடத்துமே. பரிகாரி தேவனே, சுகம் தந்து நடத்துமே.
பலப்படுத்தும் தேவன். விசுவாசத்தோடு சொல்லமா, பலம் தந்து நடத்துமே. பரிகாரி தேவனே, பலம் தந்து பெருகுவே பெருகுவே வளருவே தேசத்தை நான் சுதந்தரிப்பேன். ஓ பெருகுவே வளருவே தேசத்தை நான் சுதந்தரிப்பேன். ஓ பெருகுவே வளருவே தேசத்தை நான் சுதந்தரிப்பேன். ஓ பெருகுவே ஓ வளருவே தேசத்தை நான் சுதந்தரிப்பேன். ஓ பெருகுவே வளருவே தேசத்தை நான் சுதந்தரிப்பேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு தெய்வீக உயர்வு. The topic for this morning's message that we're going to meditate is exaltation by God. உயர்வுகளிலே பல வித உயர்வுகள் உண்டு. In exaltations there are many different kinds of exaltations or promotions. உயர்த்தப்படுகிற மனித உயர்வுகள் உண்டு. And there are worldly way where we are people are exalted and promoted. ஆனால் இன்னைக்கு தியானிக்க போகிற காரியம் தெய்வீக உயர்வு. But what we're going to meditate today is exaltation by God. வாசிங்கள் தானியேலின் புத்தகம் முதல் அதிகாரம் 19-20 வசனங்களை நாம் வாசிக்கலாம். Let us read from the book of Daniel chapter 1 verses 19 and 20. Then the king interviewed them, and among them all none was found like Daniel, Hananiah, Mishael, and Azariah. Therefore they served before the king. And in all matters of wisdom and understanding about which the king examined them, he found them 10 times better than all the magicians and astrologers who were in all his realm. ராஜா அவர்களோடே பேசினான். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறொருவனும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோஷியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். இங்கு நாம் பெயர்களை பார்த்தோம் அல்லவா? அந்த 4 பெயர்களும் தேவனால் உயர்த்தப்படுகிறதை நாம் காணலாம். And over here we saw about 4 names, and all those 4 people were exalted by God is what we see. பெல்தஷாத்சார், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்கள் தேவனால் உயர்த்தப்பட்டார்கள். Daniel, Hananiah, Mishael and Azariah, whose names were changed to Belteshazzar, Shadrach, Meshach and Abednego, were exalted by God. அந்த பாபிலோன் தேசத்திலே அவருடைய பெயர்கள் மாற்றப்பட்டது என முதல் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். In chapter 1 and verse 7 of this book we see that their names were changed in Babylon. அந்த ஒரு புதிய தேசத்திலே இவர்கள் என்னென்ன பிரச்சனைகளை சந்தித்தார்கள், எப்படி தேவன் இவர்களை உயர்த்தினார் என்பதை குறித்து நாம் தியானிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. May the Lord give us grace to meditate in that new land. What are the problems that they faced and how the Lord exalted them? ஒரு மனுஷனை தேவன் எந்த அளவு உயர்த்த முடியும் என்று பார்க்கும் பொழுது, when we look into to what extent can God exalt a person, உதாரணமாக காவல்துறையிலே இருக்கிற நண்பர்களை பார்க்கும் பொழுது, ஒரு சாதாரண காவலராக சேர்ந்த ஒரு நபரை குறித்து கேட்கும் பொழுது, நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரொமோஷனிலே நீங்கள் போக முடியும் என்று கேட்கும் பொழுது அவர் சொல்வார்கள், மேக்சிமம் உதவி ஆய்வாளர் அல்லது ஆய்வாளராக வரைக்கும் நாம் உயரலாம், அதற்கு மேல் அதற்குள்ள ஓய்வு பெற வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். ஆகவே
என்னுடைய உயர்வு அவ்வளவுதான் என்று சொல்வார்கள். And if you ask our police friends, they might also say, to what extent you get promoted? They might say, maybe if I joined as a constable, I can get to the extent of becoming either a sub-inspector or an inspector. ஆனால் இந்த 4 பேருடைய உயர்வு எந்த அளவில் இருந்தது என்றால், அகதியாக பாபிலோனுக்கு எருசலேமிலிருந்து வந்த அவர்களை தேவன் ராஜ சமூகத்திலே நிற்கும் அளவுக்கு உயர்த்தினார். But when you look into those 4 people, to what extent they were exalted, they came in as captives into the land of Babylon, but then they were exalted to the extent that they were standing before the king in this palace. சகல ஞானத்திலும் அறிவிலும் அவர்கள் உயர்த்தப்பட்டதை அந்த பாபிலோனியர்கள் கண்டார்கள். And the Babylonians saw they were exalted in every kind of wisdom and knowledge. ஆமாம் மாணவர்களே, தெய்வீக உயர்வு என்பது இப்படித்தான் வருகிறது. Yes, dearly beloved, when you talk about a divine promotion or exaltation, this is the way that it comes in. ஒன்றும் இல்லாமல் இருந்த நம்மை தேவன் இந்த அளவுக்கு உயர்த்தினாரே. And we who had nothing, the Lord had exalted us to this extent. தேவன் நம்மை உயர்த்துவதை மற்றபடி கண்கள் காணும். And the eyes of others will see God exalting us. பாருங்கள், தேவ பிள்ளைகளின் ஞானத்தை அந்த பாபிலோனில் உள்ள மக்கள் அவர்கள் ஆச்சரியமாய் அறிந்து கொண்டனர். And the Babylonians learned about the wisdom of the children of God in an amazing way. அவர்கள் எல்லாரும் அவள்தான் ஞானவான்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அவளை காட்டிலும் தேவ ஞானம் பெற்றவள் இருக்கிறார்கள் என்பதை இந்த 4 பேரை பார்த்து அறிந்து கொண்டார்கள். The Babylonians were thinking that they were very wise and very intellectual people, but then they understood that these 4 people were much more intellectual and more wiser than them. அவர்களை ஞானத்திலும் புத்தியிலும் தன்னிகரற்றவளாக தேவன் மாற்றினார். And God made them as unmatched in wisdom and intellect. பாருங்க, தன்னிகரற்றவளாக, அதாவது அவளை போல் வேறு இல்லை என்று சொல்கிற அளவிற்கு அவர் உயர்த்தப்பட்டார்கள். And they were exalted to the extent that there were no one like unto them, unmatched. அநேகர் சொல்லுவார்கள், எங்க சூழ்நிலை, எங்களுடைய சுற்றி நடக்கிற காரியங்கள், நான் அணுகுகிற காரியங்கள், நான் செயல்படுகிற இடங்கள், இந்த இடத்திற்கு ஏற்ற வண்ணமாக கர்த்தருடைய உயர்வு இருந்தாலும் இவ்வளவுதான் இருக்கும் என்று ஒரு அளவை கோடிட்டு காண்பிப்பார்கள். And many people used to draw a line and say, this is the extent where I can be promoted in the situation or in the work they are in. தெய்வீக உயர்வு என்பது நாம் ஒரு புதிய சூழ்நிலைக்கு சென்றாலும் நம்மை உயர்த்த வல்லதா இருக்கிறது. When we talk about divine exaltation, it is able to lift us up even when we step into new situations. ஒரு புதிய சூழ்நிலை சொல்லும் பொழுது ஒரு புதிய வேலையாக இருக்கலாம். When we talk about new situations, it could be a new job, ஒரு புதிய சூழ்நிலையாக இருக்கலாம், or a new circumstance, புதிய நாடாக இருக்கலாம், or it could be a new land, நம்மை அறிந்தவர்கள் யாரும் இல்லாமல் இருக்கலாம், or people known to us might not be there. அந்த இடத்திலும் கூட என்னையும் உங்களையும் அறிந்த தேவன் நம்ம உயர்த்த வல்லவராக இருக்கிறார். Even in that place, a God who knows you and me is able to lift us up. ஒரு மனுஷன் தேவனுக்கு உண்மையா இருக்கும்போது, When a man is faithful to God, அவனை எந்த இடத்திலும் உயர்த்த தேவன் வல்லவராக இருக்கிறார். and God is able to exalt him in any place. அது உயர்த்த முடியாத ஒரு கடினமான இடமாக இருந்தான். அதாவது அநேகர் சொல்லுவார்கள், இந்த இடம் மிக கடினமான இடம் என்று சொல்லுவார்கள். And many people used to say it is a very difficult situation, even if it's a difficult situation. அந்த இடத்திலும் கூட உயர்த்த வல்லவராக இருக்கிறார். And God is able to exalt even in that place. சிலர் சொல்லுவார்கள், என்னை ஒரு பனிஷ்மென்ட் காரணமாக இந்த தண்ணியில்லாத காட்டுக்கு மாத்திட்டாங்க. And people used to say, because of a punishment they have put me into a dry land. அது எந்த தண்ணியில்லாத காடாக இருந்தாலும் சரி, Even if it's going to be a forest area where there's no water, அந்த இடத்திலும் கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். God is able to exalt us even in that place. தனக்கு உண்மையானவன் என்று கர்த்தர் நம்மை காணும்போது, When the Lord sees us as a faithful person, நம்ம உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். He is a God who exalts us. இந்த உயர்வுக்கு முன்பதாக பல பாதைகளிலே
இவர்கள் கடந்து வந்தார்கள். And before the exaltation, they went through many parts. அதுதான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். That is what we are going to meditate today. தேவன் நம்ம உயர்த்துவதற்கு முன்பதாக நம்மோடு எப்படியாக இருப்பார் என்று நாம் பார்க்க போகிறோம். And before our exaltation, we need to see how the Lord was with us and how He will be along with us. எந்த சூழ்நிலையிலும் நம்மோடு கூட இருக்கிற தேவன் நம்மை படிப்படியாக உயர்த்துவதை இவளை உயர்த்தினதை முன்வைத்து பார்க்க போகிறோம். And keeping them before us, we will meditate. God is able to exalt us in any given situation. வாசிங்கள் தானியேல் புத்தகம் முதலாம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். Let us read from the book of Daniel chapter 1 and verse 1. In the third year of the reign of Jehoiakim, king of Judah, Nebuchadnezzar, king of Babylon, came to Jerusalem and besieged it. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கிம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். இந்த புத்தகத்தின் ஆரம்பமே ஒரு முற்றுகையிலே ஆரம்பிக்கிறது. And the book starts with a fortification or a shutdown. ஆரம்பமே ஒரு மாதிரி ஆரம்பிக்குது. And the very beginning starts differently. எல்லாரும் நினைப்பார்கள் ஆரம்பம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் நினைப்பார்கள். Everyone used to think the beginning should be a blessed one. ஆனால் இந்த புத்தகத்தின் ஆரம்பமே ஒரு முற்றுகை. But the book starts with a besieging. பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமை முற்றுகை போட்டான் என்று பார்க்கிறோம். And we see Nebuchadnezzar, king of Babylon, came to Jerusalem and besieged it. முற்றுகை என்பது ஒரு சிறையிருப்பு. When you talk about besiegement, it is an imprisonment. ஒரு கோட்டைக்குள்ளே அடைபட்ட ஒரு நிலை. Or in other words, it is being shut within the fort. நாம் செய்ய நினைப்பதை செய்ய முடியாத ஒரு கட்டப்பட்ட நிலை என்று பார்க்கிறோம். We are in a state of bound a situation where we cannot do what we plan or think to do. முற்றுகை என்பதை நான் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய மக்களுக்கு இந்த நாட்களிலே அதிகம் புரியும். I don't have to explain much more about besiegement because in these days people understand it very well. அடைக்கப்பட்ட பகுதிகள் என்றால் தெரியும் என்று விசுவாசிக்கிறேன். I believe you'll know what are the areas of lockdown, restricted area. Restricted areas. நம்முடைய தெருக்கள் அடைக்கப்பட்டு காணப்பட்டது. Our streets were locked down and shut down or restricted. வீடுகள் சீலிடப்பட்டு காணப்பட்டது. Even the houses were sealed and shut down. பாருங்கள், சில தெருக்கள் அடைபட்டிருக்கும் பொழுது அத்தியாவசிய பொருட்களை வாங்க கூட மக்கள் வர முடியாத நிலை காணப்பட்டு அவர்கள் பதற்றம் அடைந்ததை நாம் கண்டோம். And when we go through certain streets, even to buy the necessary item, they were not able to come out. To that extent, they were locked down and they were in a perplexed situation. அந்த நேரத்திலே அரசு உதவி செய்தது. And during those times, the government helped them. அவர்களுக்கு தேவையான பொருட்களை சப்ளை செய்தது. And all that they needed, the government supplied it. ஆனால் இந்த முற்றுகை என்பது ஒரு பயங்கரமான ஒரு காரியம். But when you talk about being locked down or shut down or restricted, it's a difficult one. அது அந்த சூழ்நிலை ஏன் வந்தது என்று அவர்களால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. They could not understand as to why such situation arose. சொல்லியிருப்பார்கள், ஆண்டவரே நாங்கள் சிறிய நிலைக்கு உம்மை ஆராதிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம், ஆனால் ஏன் இந்த அடைபட்ட நிலை என்று கேட்டுக்கொண்டிருந்திருக்கலாம். They could have been asking and talking, Lord, we have been faithful, we have been doing everything in the right time and worshiping you, but still why the situation? ஆனால் அந்த சூழ்நிலையிலும் தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தனர். But even in that situation, they surrendered to do the will of God. ஒப்பு கொடுத்தது மட்டுமல்லாமல் அவர் சித்தத்தின் நிறைவேறுதலுக்காக காத்திருந்தனர். Not only did they surrender for the will of the Lord, they waited for the will of the Lord. முதலாவதாக தேவன் நம்மை நடத்துகிற பாதை, உயர்வுக்கு முன்பாக நடத்துகிற பாதையிலே நாம் தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். And the first part towards the God's exaltation, what is that we need to do? We need to submit ourselves for God's will to be done. தேவ சித்தம், God's will. அவருடைய நடத்துதலுக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். And we need to surrender or submit ourselves for God's guidance and ஒரு leading. தகப்பன் தன் குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று அவனுக்கு தெரியும். And father knows very well, the head of the family, how to lead the family. குடும்பத்தில் எவ்வளவு பணம் இருக்கிறது, How much money is there in the family? எவ்வளவு செலவு செய்ய வேண்டும், How much should be spent? எவ்வளவு சிக்கனமாக இருந்தால்தான் இந்த மாசத்தின் இறுதியை பார்க்க முடியும். And how thrifty if we are, we will be able to see the end of the month. குடும்ப தலைவனுக்கு தெரியும். The head of the family knows it.
அந்த பொறுப்பு சில வேளை குடும்ப தலைவர்களுக்கு இருக்கலாம். Sometimes even the head of the family, the women can also be there. சில வேளை பிள்ளைகளுக்கு இருக்கலாம். Sometimes even the children might have it. யாராவது ஒருவர் பொறுப்பா இருந்து தான் ஆக வேண்டும் குடும்பத்தை நடத்துவதற்கு. And someone has to lead the family taking the responsibility. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது நம்மை தேவன் உயர்த்த வேண்டும் என்றால் அவருடைய சித்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுத்து அவருடைய நடத்துதலுக்கென்று நாம் காத்திருக்க வேண்டும் என்று இந்த இடத்துல பார்க்கிறோம். And over here we see, if the Lord should exalt us, we need to surrender ourselves to the will of the Lord and then wait for the will to be fulfilled. பாருங்கள், இந்த இடத்திலே நாம் பார்க்கும் பொழுது இவருடைய ஜீவியத்திலே முற்றுகை என்ற அந்த ஒரு காரியம் வந்தது. And when we see into their life, there was a besiegement or imprisonment. அந்த முற்றுகை அதை குறித்து பார்க்கும் பொழுது, ஆண்டவரே ஏன் இந்த ஒரு அடைப்பட்ட நிலைமை கேட்டிருக்கலாம் தேவனிடத்தில். They could have asked the Lord, Lord, why such situation where we are shut down? எங்களால் விளங்கிக் கொள்ள முடியவில்லையே. Lord, we are not able to understand. நிறைய பேருக்கு அவர்கள் வாழ்க்கையிலே நடைபெறுகிற காரியங்கள் ஏன் என்று விளங்கிக் கொள்ள முடியாத நிலை காணப்படுகிறது. And many people are in a situation where they are not able to understand why such situations are happening in their life. ஆண்டவரே ஏன் ஐயா இப்படி? Lord, why such situation? அந்த சூழ்நிலையிலே இவர்களை போல கர்த்தருடைய கரத்திலே அடங்கி இருந்து அடுத்த நடத்துதலுக்காக ஆண்டவரே என்ன செய்ய வேண்டும் என்று அவள் காத்திருந்தது போல நாம் இருக்க வேண்டும். In such situations, like unto these people, we need to wait on the presence of the Lord. Lord, let your will be done in the next way. பாருங்கள், இவர்கள் அந்த முற்றுகையிலே அடங்கி இருக்கும் பொழுது அடுத்தது பாருங்கள், இவர்களை பாபிலோனுக்கு கொண்டு போகிறார்கள். And when they were in that restricted or shut down situation, next they were taken to Babylon. பாருங்கள், வாசிங்கள் தானியேல் முதல் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்கள். Let us read from Daniel chapter 1 and verse 2. And the Lord gave Jehoiakim king of Judah into his hand, with some of the articles of his house, of the house of God, which he carried into the land of Shinar to the house of his God. And he brought the articles into the treasure house of his God. அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கிமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சினேயார் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான். எதிரியின் கைகளில் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கிமையும் ஆலயத்தின் சில பாத்திரங்களையும் தேவன் ஒப்பு கொடுத்தார். The Lord gave Jehoiakim king of Judah and some of the vessels of the articles of the temple into his hands. அப்பொழுதும் கூட இவர்கள் தேவனுடைய கரத்தில் அடங்கி இருக்கிறார்கள். Even then they submitted and surrendered themselves under the hand of the Lord. எதிரிகள் மேற்கொண்டு இவர்களை பாபிலோனுக்கு அழைத்து செல்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவரே ஏன் என்று கேள்வி கேட்கவில்லை. The enemies overtook them and took them captives into the land of Babylon, but still they did not ask the Lord, why Lord? சில வேளைகள் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதற்கு கர்த்தர் அனுமதிக்கிறார். Sometimes the Lord permits certain things to happen in our life. நாம் ஒன்றை விசுவாசிக்க வேண்டும். But we should believe one thing. தேவ அனுமதி இல்லாமல் நம்முடைய ஜீவியத்திலே ஒன்றும் சம்பவிப்பது இல்லை என்று விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கிறவர் ஆமென் சொல்லுங்க இந்த வேளையிலே. And we should believe nothing happens in our life without the permission of the Lord. தேவனுடைய சித்தம் இல்லாமல் தேவன் அனுமதிக்காமல் ஒரு காரியமும் நம்முடைய ஜீவியத்திலே நடைபெறுவதில்லை. Without the will of the Lord or without God permitting, nothing happens in our life. அது நடைபெறும் பொழுது நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியாது. When it happens, we will not be able to understand. இது ஏன் நடக்கிறது? Why this is happening? எதற்காக நடக்கிறது? Why it is happening? எவ்வளவு நாள் இருக்கும்? How long it will be there? எப்பொழுது முடிவடையும்? When will it come to an end? பதிலில்லாவிட்டாலும் தேவ சித்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். Though we do not have an answer, yet we need to surrender or submit to the will of the Lord. சில வளர்கள் பிள்ளைகள் முதலாவதாக பெற்றோருக்கு ஒரு தொந்தரவாக இருப்பார்கள். காரணம் என்ன தெரியுமா? கேள்வி கேட்டே கொல்லுவாங்க. And sometimes the growing up children, they will always be a troublesome one for their parents because they will always be questioning their parents. கேட்கிற கேள்வி அது முட்டாள்தனமா இருக்கும். And the kind of question they ask seems to be foolish. ஆனாலும் பதில் சொல்லணும். But yet you need to answer. ஏன் கார் ஓடுது? Why car is running? என்ன சொல்லுவீங்க? காருக்கு படுக்க முடியாத ஓடுது.
சொல்லிதான் ஆகணும் பதில். You need to give an answer to them. உடனே அது ஏன் இப்படி நடக்குது? Why is that so happening like that? சும்மா இரு, வாயை மூட்டு, எரிச்சலா வருது அப்படின்னு சொல்லுவாங்க. And parents used to say, close your mouth because I'm getting irritated. அது போல சின்ன பிள்ளைகள் போல நாமும் தேவனிடத்தில் சில வேளைகளிலே சில கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். Like unto these little children, sometimes we are also questioning the Lord. ஏனென்றால் நம்ம சொல்லி குற்றம் இல்லை. காரணம் என்னவென்றால் அந்த சூழ்நிலை அப்படி. Because there's no fault in finding mistake with us, because the situation is such. அந்த சூழ்நிலையை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. Because we could not understand the situation. மனிதா இருந்தால் ஏதோ ஒன்று சொல்லிவிடுவார்கள். ஆனால் தேவன் அப்படி அல்ல. தேவன் சரியாக நம்மோடு பேச வல்லவராக இருக்கிறார். If it is a human being, they will give some answer, but our God is not so. He gives us an answer. அந்த முற்றுகையிடப்பட்ட சூழ்நிலை, In a situation where we are besieged, பாபிலோனுக்கு கொண்டு வரப்பட்ட சூழ்நிலை, situation brought into Babylon. எல்லா சூழ்நிலையும் எதுக்காக தெரியுமா? You know why all these situations are there? தேவன் அவளை பாபிலோனிலே உயர்த்தும்படியாகவே, தெய்வீக உயர்வு வரும்படியாக இந்த சூழ்நிலை கர்த்தர் அனுமதித்தார். In order for God to exalt them and give them divine exaltation, God allowed such situations. அந்த காரியம் பின்னால் தான் புரியும். And only later on you will understand that. பின்னர் தான் விளங்கும் அது. Only later on they will understand. அது வரைக்கும் அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து அவர் கடத்திலே அடங்கி இருக்க வேண்டும். Until such time they need to submit and surrender under his hands for the will to be done. நாம் அர்ப்பணிக்க வேண்டும். We need to submit ourselves into his hands. ஒரு சில காரியங்கள் நம்முடைய குடும்பத்திலே, வேலையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்ற ஆண்டவரே, நான் உம்முடைய கரத்திலே விழுகிறேன் என்று அர்ப்பணிப்போமாக. And when certain things we are not able to understand in our family, in our work spot, and anywhere, but we need to submit ourselves into God's hands and say, Lord, I submit myself into your hands. அதை கொண்டு நம்மை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். And making use of that, God is able to exalt us. அவருடைய சித்தமில்லாமல் ஒன்றும் நடைபெறாது. And nothing happens without his will. தேவன் நம்மை உயர்த்துவாராக. And may the Lord exalt us. அதற்கு முன்பதாக அவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. But before that, may the Lord be gracious that we submit ourselves into his hand. அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, When we commit or submit ourselves for his will, அடுத்தது நடப்பது என்ன? what happens next? வாசியுங்கள் தானியேல் முதல் அதிகாரம் 3ஆம் வசனம். Let us read from Daniel chapter 1 verse 3. Then the king instructed Ashpenaz, the master of his eunuchs, to bring some of the children of Israel and some of the king's descendants and some of nobles. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரமனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும். தேவ சித்தத்திற்கு தங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது, When we submit ourselves for the will of the Lord to be done, தேவ திட்டம் நிறைவேறுகிறதை பார்க்கலாம். and we can see the will of the Lord being fulfilled. தேவ திட்டம் என்று பார்க்கிறோம். We see about God's plan. தேவனுடைய சித்தத்திலே தங்களை அர்ப்பணித்து அப்படியே அடங்கியிருந்தனர். And they submitted themselves for the will of the Lord and they were waiting. அந்த முட்டுகள் இருந்து இவர்களை பாபிலோனுக்கு கொண்டு வருகிறார்கள். And from the besieging situation they carried them into Babylon. அந்த பாபிலோனுக்கு கொண்டு வரப்படுகிறார்கள். And they are brought into Babylon. பொதுவாக இந்த நாட்களிலே மன்னர்கள் மற்ற நாடுகளை பிடித்து அதை சிறைப்பிடித்து சிறைகளாக கொண்டு வரும் பொழுது அவளுக்கு என்ன நடக்கும் தெரியுமா? And usually when the kings they besiege a country or a land and they take the people captives over there or slaves, what happens? கொண்டு போய் அவளை கொண்டு போடுவார்கள். And having taken them they will kill them. அதான் நடக்கும். That will happen. இவன் நினைத்திருக்கலாம், ஐயோ இங்கிருந்து பாபிலோனுக்கு கொண்டு போறாங்களே, அவ்வளவுதான் முடிஞ்சது, இனிமே நம்ம எருசலேமை பார்க்க மாட்டோம்னு பல யோசனைகள் வந்திருக்கலாம். And they could have gone there with many thoughts in their minds, that is all over. When we are taken over there, we will not be able to see Jerusalem again. தேவ சித்தத்திலிருந்து தேவ திட்டத்துக்கு வராங்க. And from God's will they came into God's plan. தேவ திட்டம் நிறைவேற ஆரம்பிக்கிறது. And God's plan started to fulfill. முதல் 2 வசனங்களிலே அவள் பட்ட கஷ்டங்கள் அது சொல்லப்பட்டிருக்கிறது. And in the first 2 verses it's recorded about the troubles and the sufferings. முற்றுகை என்ற ஒரு
பெரிய ப்ராப்ளம். A great problem being besieged or imprisoned. ஒப்பு கொடுக்கப்படுகிறார்கள், தேவன் ஒப்பு கொடுக்க அனுமதிக்கிறார். அடுத்த ப்ராப்ளம். And the next problem, they were submitted, and that is what the Lord is allowing. ஆனா ப்ராப்ளமா வந்துட்டே போகுமோ அப்படி நினைக்கலாமா அவங்க? And they might be thinking it will be only problem after problem. ஆனா மூன்றாம் வருஷத்திலே ஒரு பெரிய மாற்றம் நடைபெறுகிறது. But in verse 3 a great change took place. என்ன மாற்றம் என்று பார்க்கும் பொழுது, When we look into what change, அங்கு ஒரு ரெக்வயர்மென்ட் இருக்குது, ஒரு தேவை ஏற்படுகிறது பாபிலோனிலே. and there is a requirement or a need that happening in Babylon. அவளுடைய தேவைக்கு என்னென்ன அம்சங்கள் அந்த தேவைக்கு பூர்த்தி செய்ய வேண்டுமோ அந்த அம்சங்கள் மூன்றாம் வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. And in verse 3 it is very clearly recorded as to what are the needs that arose over there. அது மற்றவர்கள் எல்லாருக்கும் not open to all, மற்றவங்க எல்லாருக்கும் இல்ல, இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே. It is not open to all, but among the children of Israel. அப்போ இவங்க சந்தோஷமாயிருச்சு, இஸ்ரவேல் புத்திரருக்குள்ள தான் பார்க்கறாங்க அப்படி சந்தோஷமாயிருச்சு. And they were very much happy because they are seeking only within the children of Israel. ராஜகுலத்தார்களிலும் துரைமக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும். And there should be someone without any blemish in them. அந்த முதல் அந்த நிபந்தனை உங்களுக்கு பொருந்துச்சு. And the first requirement, it was applicable to them. அடுத்தது அழகானவர்கள். But well favored, second one is well அதுவும் favored. பொருந்துச்சு. And it was also applicable for them. சகல ஞானத்தில் தேறினவர்கள். And skillful in all wisdom. அறிவில் சிறந்தவர்கள். And cunning in knowledge. கல்வியில் நிபுணர்கள். And understanding science. ராஜ அரமனை சேவிக்க திறமையுள்ளவர்கள். And such had the abilities is there for them to stand in the king's palace. எல்லா நிபந்தனைகளும் இவங்களுக்கு அப்படியே பொருந்தது. And all the requirements and that they were looking for, it is applicable to them. எப்படிப்பட்ட வாலிபரை தான் நாங்க தேடணும், நீங்க 4 பேர் வாங்கப்பா, உங்கள மாதிரி தான் ஆள் எங்க ராஜா கேக்குறாரு அப்படி கூட்டி போறாங்க. And they took them saying, king is looking for such kind of people with all the conditions and requirements, and so they took them before the king. இதான் தேவ திட்டம் சொல்றது. And this is what we call God's plan. நாம் மரித்து விடுவோமோ என்று நினைத்தார்கள். And they thought whether they will die. ஆனா தேவ திட்டம் எப்படி தெரியுமா? But know how the plan of God is. இவர்களுக்கேற்ற நிபந்தனைகளை அங்கு சொல்லி அப்படி ஆளை தேர்ந்தெடுக்க வைத்து இவளை தேவன் உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். And we see the conditions according to their life which God had given them, the Lord made them to search for that, and in such manner the Lord exalted them. கலங்கி போயிருந்த நிலையிலே நீங்கள் அங்கு கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. பாபிலோனை கலக்கும்படியாக உங்களை தேர்ந்தெடுக்கிறேன் என்று கர்த்தர் தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்தினார். And the Lord revealed out his plan in such a way, people who were very much troubled, God took them into the land of Babylon so that he might trouble the Babylonians. கலங்கும்படியாக இல்ல, நம்மை உலகத்தை கலக்கும்படியாக, உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கே வந்து விட்டார்கள் சொல்லும்படியாக அவருடைய திட்டங்கள் பெரியதா இருக்கிறது. Not to be in a troubled state, but in order to stir up and to trouble others, God exalted them. ஒரே ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? But only problem, அந்த திட்டம் எங்க தொடங்குதுன்னா நமக்கு தெரியாது. we will not know as to how and when that plan will start. அந்த திட்டம் எங்க தொடங்குதுன்னா நம்ம அறிந்து கொள்ள முடியாது. We cannot understand as to when and where it will start. அந்த திட்டம் முற்றுகையிலேயே தொடங்குகிறது. And that plan started from besiegement. அதன் பின்பு சில பொருட்களை எதிரிடத்திலே ஒப்பு கொடுக்கிறார் தேவன். And the Lord gave all the articles into the hands of the enemies. அந்த நேரத்திலே அந்த திட்டங்கள் அவளுக்கு புரியல. And they were not able to understand that plan at that point of time. சில வேளைகளிலே பெற்றோர்கள் வைத்திருக்க திட்டங்கள் பிள்ளைகளுக்கு புரியாது. And sometimes children will not be able to understand the plan which the parents have. பிள்ளைகள் விளக்கி சொல்லுங்கன்னு கேட்கும். And the children will keep asking for them to explain. ஏம்பா இப்போ புரியாதுப்பா உனக்கு, இப்போ புரியாதுமா உனக்கு, அப்புறம் புரியும் எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. And the parents will tell the children saying, now you will not be able to understand, but later you will understand. உண்மையாகவே தேவ திட்டம் ஒரு முற்றுகையிலே தொடங்கினது. And truly speaking, God's plan started from besiegement or imprisonment. உங்களுடைய வாழ்க்கையில எங்க தொடங்குது? And in your life, where is it starting? நீங்க சொல்றதெல்லாம் பெரிய காரியமா இருக்குதுயா, ஆனா இங்க நடக்கிறது வேற மாதிரி இருக்காண்ட ஐயா நீங்க சொல்லலாம். And you might be saying, Pastor, all that you're saying is different, but what is happening is completely different. ஐயா நீங்க வேதத்திலிருந்து பெரிய பெரிய காரியமா சொல்றீங்க, ஆனா இங்க நடக்கிறது எதிர்மாறா இருக்குது நீங்க சொல்லலாம். And you might be saying, Pastor, you're talking about great things from the Bible, but what is happening in my life is completely different. ஆனால் தேவன் உங்களுக்காக ஒரு அழகான
பிரத்யேகமான திட்டத்தை வைத்திருக்கிறார். But God has got a beautiful and a greater plan specially for you. ராஜாவிடமிருந்து அழைப்பு வருகிறது. An invitation came from the king. அதான் ஐயா தேவ தெரிந்தெடுப்பு. And that is God's choosing. அகதியாக இருந்தவர்கள், People who are captives of, கைதியாக இருந்தவர்கள், and they were slaves, அடிமையாக இருந்தவர்கள், and they were slaves over there. அவளுக்கென ராஜா அவளிடத்திலிருந்து அழைப்பை கொடுக்கிறார். தேவ தெரிந்தெடுப்பு. And for them an invitation from the king came, and that is God's choosing. சில வேளைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைத்தும் பார்க்க முடியாத பெரிய பெரிய வாய்ப்புகள், அழைப்புகள் நம்மை தேடி வரலாம். And sometimes in our life we might also receive certain invitation which is unimaginable or unexpected. அகதியாக இருக்கிற எங்களுக்கு இதெல்லாம் சரி வராதுப்பா அப்படின்னு இவங்க அதை நழுவு விட்டு விடவில்லை. அதிலே சித்தத்திலே பிரவேசித்து திட்டத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். And they did not reject the invitation saying that they were slaves or captives over there, but then they were in the will of the Lord, and then they did the plan of God. ஆண்டவரே நான் இதை எதிர்பார்க்கிறேன், அதெல்லாம் வேண்டாம்ப்பா, அந்த பெரிய வேலை வேண்டாம்ப்பா அப்படின்னு அந்த தேவனுடைய அந்த திட்டத்தை புறக்கணிக்கவில்லை. And they did not reject the plan of God saying we do not need that. நாம் எதிர்பாராத சில பெரிய காரியங்கள் நம்ம ஜீவிதத்திலே ஆசீர்வாதம் வருகிறதா, அந்த நேரத்தில் ஆண்டவரே இதை செய்வதா வேண்டாமா, உம்முடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் அவருடைய திட்டத்தை சரியான வேளையிலே சரியான விதத்திலே நமக்கு சீக்கிரமாக இருக்கிறார். When greater unexpected blessings are coming in our life, we need to accept it, not rejecting it, but then say, Lord, according to your will, let it be done. And at the right time, God's plan will be fulfilled. ஒருவேளை அந்த அழைப்பை இவர் அல்லதிருப்பார்கள் என்றால், if only they had rejected that call or the invitation, பாருங்கள் தேவன் வைத்திருக்கிற அந்த பெரிய திட்டங்களை இழந்து போயிருப்பார்கள். they would have lost the great plan that God had for them. இவர்களை வீழ்த்த வேண்டும் என்பது ஒரு தேவனுடைய சித்தமாக இருந்தாலும் தேவனுடைய நாமம் அந்த பாபிலோனிலே மையப்பட வேண்டும் என்று ஒரு திட்டம் வைத்திருந்தார். Though it was the will of the Lord that God should exalt them, but God had a plan that his name should be glorified in Babylon. வாசிங்கள் தானியேல் 2 அதிகாரம் 47 வசனம். Let us read from Daniel chapter 2 verse 47. The king answered Daniel and said, Truly your God is the God of gods, the Lord of kings, and a revealer of secrets, since you could reveal this secret. ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றான். அந்த வாய்ப்பை இவர்கள் பயன்படுத்தாமல் போயிருப்பார்கள் என்றால் தேவன் அங்கு மையப்பட்டிருக்க முடியாது. If only they had not made use of the opportunity at that point of time, God would not have been glorified. சில வேளையிலே நம்மை தேடி வருகிற வாய்ப்புகளை சிலர் அப்படியே உதாசீனப்படுத்தி விடுவார்கள். Sometimes people despise the invitation that is coming to them, உதாசீனப்படுத்துவார்கள். and they might despise it. தேவ திட்டம் நிறைவேற வேண்டுமே. God's plan should be fulfilled. இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற இத்தனை பேர் கூடிய வாழ்க்கையிலே வந்த தேவ சித்தப்படி உள்ள திட்டங்களை நீங்கள் அல்ல தட்டி விட்டீர்கள். In many people who are watching us and hearing this, whatever plan God had, you had despised it. தேவன் அவர் மையப்பட வேண்டும் என்று அதை கொண்டு வந்திருக்கலாமே. And God would have brought it in your life so that God would be glorified. நீங்கள் கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவரே அந்த நேரத்தில் தேவ சித்தம் செய்யாமல் போனது தவறு என்று மன்னிப்பு கேளு. You need to ask forgiveness of the Lord. Lord, forgive me because not knowing your will I rejected. நாம் தீர்மானிக்க வேண்டும். ஆண்டவரே விதமான குழப்பமான சமயத்திலே உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து உம்முடைய சித்தம் செய்ய நான் தீர்மானிக்கிறேன், திட்டத்தை நிறைவேற்றும் ஐயா என்று ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. And may the Lord be gracious so that in that troublesome or confusing situation we sit at the presence of the Lord, ask for his will to be fulfilled in our life. அவருடைய திட்டங்களை புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் தருவாராக. And may God give us a sensitive heart to know his plans. உணர்வுள்ள இருதயம். A very sensitive heart. அப்படி என்றால் அவருடைய தேவனுடைய மனதை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு இருதயத்தை தருவாராக. It means may the Lord give us a heart to understand his will and his plan. அவருடைய திட்டங்கள் நம்மால்
முதல்ல புரிந்து கொள்ள முடியாது. And initially, we will not be able to understand His plan அது பெரிய பெரிய திட்டங்கள். because they have greater plans. ஆனா ஒன்றை செய்யலாம். But we can do one thing. ஆண்டவரே உம்முடைய சித்தத்திற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேனப்பா என்று சொல்லும் பொழுது அவருடைய சித்தம் நம்ம நடத்துக்க வல்லதா இருக்கிறது. And when we say, Lord, I submit myself for your will to be done, then His will is able to guide and lead us. அவருடைய சித்தத்திற்கு நான் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய சித்தம் நம்மை திட்டத்துக்கு நேராக நடத்த வல்லமையுள்ளதா இருக்கிறது. When we submit ourselves for His will to be done, His will is able to give us is God's plan to be fulfilled. ஆண்டவரே உம்முடைய திட்டங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல இருதயத்தை எனக்கு தாரும் ஐயா. Lord, give me a good heart to understand your plan. சொல்லும் மதியமிடத்திலே Shall we tell the Lord? ஆண்டவரே நான் உம்முடைய திட்டங்களை புரிந்து கொள்ள முடியல ஆண்டவரே, ஆனால் உண்டு முடியும் உம்முடைய சித்தத்திற்கு இதை ஒப்பு கொடுக்க முடியும் அப்பா. Lord, I am unable to understand your plan, but then I can do one thing. I submit myself for your will to be done. சில வேளைகளில் அதை வேண்டாம் என்று சொல்லிவிடும் பொழுது பாதிப்பு நமக்கு மட்டுமல்ல இன்னும் அநேகருக்கும் ஒரு மண்பான. Sometimes when we reject certain things that we do not need it, it will affect, the consequences are there, it will not only affect us but many others. அநேக குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது. Many families are affected. எல்லாம் ஏன் என்று உற்று நோக்கி பார்ப்போம் என்றால் சரியான வேளையில அந்த காரியங்களை கத்த கொண்டு வரும்பொழுது அந்த தெரிந்தெடுப்பிலே நாம் செய்கிற தவறு. When we keenly look into as to why it so happened, we made a mistake in choosing when the Lord brought it at the right time, not doing His will. இவர்கள் அந்த அழைப்பை தெரிந்தெடுத்தார்கள். They chose that invitation or calling சித்தப்படி according to God's will. அவளும் உயர்த்தப்பட்டார்கள். They were exalted. அதற்கு மேலாக தேவ நாமம் உயர்த்தப்பட்டது. Much more than that, God's name was glorified and exalted. அவருடைய சித்தத்தில் காணப்பட்டார்கள். And they were found in the will of the Lord. அவருடைய திட்டம் நிறைவேறியது. And His plan got fulfilled. மூன்றாவதாக அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு என்ன செய்தார் இந்த கடைசியாக நாம் பார்க்கும் பொழுது வாசிங்கள் தானியேல் முதல் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்கள். And finally, let us read from Daniel chapter 1 verse 9. Now God had brought Daniel into the favor and goodwill of the chief of the eunuchs. தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். அவருடைய திட்டத்தில் காணப்பட்ட இவர்களை அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படியாக அந்த பிரதானிகளின் தன்னிடத்திலே தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். And they who were found in the will of the Lord and in God's plan, God made them to find favor and goodwill in their eyes. அநேகர் அவர்களே சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு மேலே வர வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருப்பார்கள். And many people used to think some way or the other they will struggle and strive to come up. இந்த முதல் இரண்டு குறிப்புகளிலும் நாம் சரியாய் காணப்பட்டால், If we are found right in the first 2 points, யாருடைய கண்களிலே தயவு கிடைக்க வேண்டுமோ இரக்கம் கிடைக்க வேண்டுமோ அதை தேவன் பார்த்துக் கொள்வார். in whosoever's eyes we need to find favor and grace, God will take care of it. தேவ கிருபையை பெருகச் செய்வார். And God's grace will abound. தேவ சித்தத்தில் நாம் காணப்படும் பொழுது, When we are found in God's will, தேவ திட்டத்தின் மையத்தில் வருகிறோம். we come into the center of God's plan. அந்த திட்டத்தின் நிறைவேறுதலிலே நமக்கு எங்கெங்கு அவருடைய கிருபைகள் வேண்டுமோ நாம் முயற்சி செய்யாமலே அவர் தயவை கிடைக்கச் செய்வார். And in the fulfillment of God's plan, God will give us His grace. No need for us to go in search of favor and grace. சில இடங்களை பார்த்திருக்கிறீர்களா? அதாவது சில இடங்களுக்கு போவோம், சில அரசாங்க காரியங்களோ சில இடங்களில் சில காரியம் முடிய வேண்டும் என்று போவோம், நம்ம யாரையும் தெரியாது, கரெக்டா சொல்லி வச்ச மாதிரி ஒருத்தர் வந்து எங்க இங்க வந்திருக்கீங்க கேட்பாங்க. விஷயம் சொன்னோம்னா அவ்வளவுதானே, நீங்க இருங்க நான் உங்களுக்காக எல்லாம் பண்றேன். அதை முடிச்சுட்டு வெளியே வரும்போது நிச்சயமா துதிப்போம், ஆண்டவரே எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த நபருக்காய் ஸ்தோத்திரம் ஐயா, துதிப்போம் அல்லவா? அதுதான் தேவனுடைய கிருபை. When we talk about God's grace, when we go to certain places, to government places or to do some government work, unable to do certain things in unknown places, we might not know how to do certain things, but there will be all of a sudden a person will come and ask, why are you here? And then when we tell about that, they themselves will do everything for us and get things done easily. And that is God's favor and grace. நாம் ஒன்று செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நமக்காக எல்லாவற்றையும் அவர்கள் செய்து முடிப்பார்கள். There will not be any need for us to do anything, but they themselves will
completely do everything. அந்த காரியம் செய்யவே முடியாது நினைத்த இடத்துல போன உடனே காரியங்கள் அதுவாகவே தானாகவே நடப்பதை நாம் காண்போம் அல்லவா? And in the place where we thought nothing will work out for us, but automatically things will happen on its own. அதான் தேவனுடைய கிருபை. And that is God's grace. இந்த தானியேலுக்கு பாருங்க, வேறு நாட்டில் உள்ள புறஜாதிகளிடத்திற்கு வந்தபோது அந்த புறஜாதிகள் எப்படி பார்ப்பாங்க தெரியுமா? எங்கிருந்தோ வந்த அகதி கைதி அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனா அங்கு தயவு கிடைக்க தேவன் கிருபை செய்து, எனக்கும் கிடைக்க கிருபை செய்து அங்கு கனப்படுத்தினார். And Daniel was taken into a strange land in the midst of strange people, and people will be only looking differently, but God enabled him to find God's favor. வேறு நாட்டிற்கு அறியாத ஒரு ஜனத்திடத்திற்கு தானியேல் வந்தபோது தயவும் இரக்கமும் அவர் கிடைக்க செய்து அந்த இடத்திலே தேவன் கனப்படுத்தினதை பார்க்கலாம். இது முற்றிலும் அவருடைய கிருபை. And when he went to a different land in the midst of different people, and God enabled him to find favor, and God honored him over there in the midst of them, and that is God's grace. சில வேளை நம்ம பார்த்து கேட்பாங்க, Sometimes people will look at us and ask certain questions. எப்படி உங்களுக்கு மட்டும் எல்லாம் நடக்குது? And how is that everything is happening for you? கேட்டிருக்காங்களா? Have they asked you? கேட்டிருப்பாங்க, நிச்சயம் கேட்டிருப்பாங்க. They would have definitely asked you. இதெல்லாம் எப்படி டக்கு டக்கு நடக்குது? And how is it happening automatically for you? முதல் 2 படிகளை ஏறி வந்திருப்பீங்க. And you would have climbed the first 2 steps. அதான் ரகசியம். And that is the secret. அவருடைய சித்தம், அவருடைய திட்டம், His will and His plan. அதிலே நாம் காணப்படும் பொழுது அவர் நமக்கு கிருபை தருகிற தேவனாய் இருக்கிறார். When we are found in these two, our God is a God who gives us His grace. அநேகர் பார்க்கிற காரியம் முற்றுகை, ஆண்டவரை முற்றுகை, உபத்திரவம், அதுதான் பார்க்கறாங்க. And what everyone sees, they only look into the besiegement, and they have been shut down and struggles. அந்த முற்றுகையும் உபத்திரவும் மேன்மைக்கு நேரா நடத்தினது. And all those imprisonment and besieging, it brought them towards exaltation. நம்மை சுற்றி நடக்கிற எதிர்ப்புகள், போராட்டங்களை அநேகர் பார்த்து கொண்டு சோர்ந்து போகிறார்கள். And people go weary, look into all the opposition things that are happening around us, before us. தேவனுடைய கிருபைகளை பார்ப்போம். But let us look into the grace of God. அது நம்மை நடத்தும். That will lead us. ஆராதனை பாடினோம் அல்லவா, கிருபை நம்மை இம்மட்டு நடத்தினது. And just as we sang during the worship, His grace has led us hitherto. கிருபை நம்மை தொடர்ந்து நடத்தும். His grace will continue to lead us. அவளுக்கு எதிராக போராட்டங்கள் வந்தது. And problems and troubles came before them. வாசிங்கள் தானியேல் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்கள். Let us read from Daniel chapter 3 verse 6. And whoever does not fall down and worship shall be cast immediately into the midst of a burning fiery furnace. எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவான் என்றான். அவருக்கு எதிராக அக்கினி சூளை வந்தது. And before them it was a fiery furnace. சிங்க கெபி வந்தது. It was lion's den. எதுக்கும் கவலைப்படலாங்க. They did not got troubled for anything. நீங்க யோசிச்சு பார்த்திருக்கலாம், இவர்கள் எதுக்கும் கவலைப்படலையே. And they might be thinking they are not worrying about anything. தேவன் எங்களை தப்புவிக்காமல் போனாலும் நாங்கள் பயப்படுவதில்லை என்று சொன்னாங்களே, அதுபோல அவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்ன தெரியுமா? சித்தத்தில் இருக்கிறோம், திட்டத்தில் இருக்கிறோம், தேவன் கிருபை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். And they had a great hope, and they are in the will of the Lord. They are doing God's plan, and therefore they thought God will deliver them. Therefore they were not worried about anything. உங்களுக்கு வாழ்க்கையில் வருகிற உங்கள் உபத்திரவங்களையோ உங்களுடைய சூழ்நிலையை பார்க்க வேண்டாம், அதன் நடுவில் இருக்கிற தேவனுடைய கிருபையை பாருங்க. Do not look into the reproaches or sufferings or whatever things are coming against you in your life. In the midst of that, look into the grace of God that is coming for you. உபத்திரவங்களின் மத்தியிலே தேவ கிருபை மேன்மையுள்ளது. In the midst of trouble, God's grace is greater. உபத்திரவங்களின் மத்தியிலே, In the midst of troubles, அந்த உபத்திரவங்களிலே, போராட்டங்களிலே அவருடைய கிருபை அந்த நால்வரோடு இருந்து அவளை அக்கினி சூளைக்கும் சிங்க கெபிக்கும் தப்புவித்தது போல அதே தேவன் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். and in that when they were into the sufferings and troubles, when they were into the lion's den, and when they went into the fiery furnace, just as God saved them, even so that same God is with you. அவர் நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். He is able to deliver us. சூழ்நிலை பார்க்காதீங்க. Don't look into the situation. அந்த சூழ்நிலையின் மத்தியிலே கிருபை கொடுக்கிற
தேவன் நோக்கி பாருங்கள். In the midst of that situation, look upon God who gives us His grace. சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா என்னைக்கும் அடுத்த நிலைக்கு போக முடியாது. If you just keep looking the situation, you will never be able to the next level. வியாதிகள் அதை பார்க்காதீங்க. Don't look at the disease or sickness. சுகமாக்கக்கூடிய தேவன் நம்மோடு இருக்கிறார். A God who can heal is along with us. தடைகளை பார்க்காதீங்க. Don't look into the barriers or hindrances. தடைகளை உடைக்கிற தேவன் நம் முன் செல்கிறார். One who breaks the barrier, our God is going before us. எதையும் பார்க்க வேண்டாம். Don't look at anything. அவர் சித்தத்திலே அடங்கிருங்கள். But surrender and be submissive into His will. அவருக்கு பிரியமுள்ளவளாய் காணப்படுங்கள். And be people who are very much delightful for Him. ஆண்டவரே உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற ஒருவனாக என்னை மாற்றுமையா என்று ஒவ்வொரு நாளும் நாம் ஆயத்தமாய் காணப்பட வேண்டும். Each and every day we need to be prepared, saying, Lord, let me be a person doing your will and plan. தேவன் நம்மை கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார். Our God is a God who honors us. அந்த பாபிலோன் தேசம் பாருங்கள் ஒரு இஸ்ரவேலுக்கு எதிரி தேசம் இன்றைக்கும் கூட. The nation of Babylon is an enemy country even today against Israel. அந்த தேசத்திலே அந்த எதிரிகள் கண்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவளை மேன்மைப்படுத்தினார். In that country, even before the eyes of the enemies which were watching them, God exalted or honored them. இவர்கள் தேவனை போல வேறு தேவன் இல்லை என்று சொல்லும்படியாக அவருடைய நாமம் உயர்த்தப்பட்டது. அதே நேரத்தில் இவர்களும் உயர்த்தப்பட்டார்கள். And to the extent the king said, there is no other God like unto their God, just as they were glorified and honored, just as God's name was glorified, they were also honored and glorified. நாம் தியானித்த இந்த தேவ சித்தம், தேவ திட்டம், தேவ கிருபை, இது மூன்றும் இருக்கும் பொழுது தேவனால் வருகிற கனம் நமக்கு உண்டாகும். And just as we had meditated about God's will, God's plan and God's grace, when we are in the midst of all these three things, we will receive the exaltation of God. வாசிங்கள் 91ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தை இன்னொரு பகுதி வாசிக்கலாமா? Just read a part of Psalm 91 and verse 15. I will be with him in trouble. I will deliver him and honor him. ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். இந்த இடத்துல நாம் பார்க்கிற காரியம் என்னவென்றால் நம்முடைய கண்கள் ஆபத்தை தான் பார்க்கும். And over here what is that we see? Our eyes will only look into the troubles. Trouble, ஆபத்து, trouble, அதுதான் பார்க்கும் கண்கள். Our eyes will only be watching them. ஆண்டவரே என்னை சுற்றி இவ்வளவு பிரச்சனை போராட்டம் இருக்குதே. Lord, surrounding me there are a lot of troubles and struggles. உன்னதமானவரின் மறைவில் இருக்கும் பொழுது நம்மை சுற்றி வருகிற அந்த போராட்டங்களை பார்க்க வேண்டாம். நம்மை கனப்படுத்துவதற்கு உன்னதமானவர் கூடவே இருக்கிறார். And when we are hiding under the shadow of the Most High God, though the troubles and situations are different, let's not look into it, but our God, our Most High is along with us. உங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டிருக்கிறதா? Are troubles surrounding you in your life? எப்படி மேலே வருவேன்னு தெரியாமல் இருக்கிறீர்களா? Are you not knowing how you are going to come out of this? உன்னதமானவர் மட்டும் மறைவாக நீ கொண்டிருங்கள். And keep the Most High God your hiding place. அவருடைய சமூகத்திலே நீங்கள் தரித்திருங்கள். And wait in His presence. அவருடைய சித்தம் நிறைவேற்றுங்கள். And fulfill His will. அவருடைய திட்டத்தின் மையத்திலே காணப்படுங்கள். And be found in the center of His plan. அப்பொழுது அவருடைய கிருபைகளை அதிகமாக உங்களுக்கு கொடுத்து உங்களை ஏற்றுபடிலே கனப்படுத்தி எல்லா கண்களும் உங்களை எதிர்க்கிறவருடைய கண்களுக்கு முன்பாக உங்களை கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். Then He will give you His grace in an abundance, and He will honor you and exalt you before the eyes of all your enemies. உங்களை வெறுத்தவர்கள் உங்களை நேசிக்கும்படியாய் கடந்து வருவதை நீங்கள் காண்பீர்கள். And you will be seeing those who hated you will love you. இவன் வேண்டாம் அப்படின்னு சொன்னவங்க இவன் இல்லாமல் முடியாது என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலே காணப்பட கர்த்தர் கிருபை செய்வார். And may the Lord be gracious to the extent where people who rejected you might be wanting you and needing you. தேவ கிருபை நம்மை கனப்படுத்தி உயர்த்தும். God's grace will honor and exalt us. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே என்ன காரியங்கள் புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலை வரும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆண்டவரே எனக்கு புரிஞ்சு கொள்ள முடியல, உம்முடைய கரத்திலே நான் விட்டு விடுகிறேன் அப்பா, நீர் நடத்தும் என்று ஒப்பு கொடுப்போம். And when situations come that we are not able to understand, we need to be very careful. Let us say, Lord, I commit myself into your hands. அப்பொழுது தேவன் அவருடைய திட்டத்தை விளங்கச் செய்கிறவராக இருக்கிறார். Then the Lord will make us to understand His plan.
நமக்கு சில வாய்ப்புகள், சில ஆசீர்வாதங்கள் நாம் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, அது நம்மை தேடி வரும். And we do not have to go in search of opportunities and chances, but it will come in search of us. அந்த தெய்வ திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய அந்த கிருபையை தேவன் கொடுத்து, செய்ய முடியாத வேலைகளை செய்ய கிருபை கொடுத்து, முடிக்க முடியாத ப்ராஜெக்ட்ஸ் அது செய்யும்படியாக தேவன் கிருபைகளை கொடுத்து உங்களை என்னை கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். A God is a God who will honor us, giving us the grace to do certain things that we are not able to do to fulfill His plan. இதுதான் தெய்வீக உயர்வு. And this is exaltation by God. மனிதனால் வருகிற உயர்வு அல்ல. Not an exaltation by man, தேவனால் வருகிற உயர்வு. but an exaltation that comes from God. அவருடைய கிருபைக்கு ஒப்பு கொடுப்போம். Let us submit ourselves for His grace. கர்த்தர் நம்மை கனப்படுத்துவாராக. May the Lord honor us. எங்கள் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த வேளையில நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்துக்கு நாங்க ஒப்பு கொடுத்து உம்முடைய திட்டங்கள் நிறைவேறுகிற பாதையை காணப்படும் பொழுது அந்த திட்டங்கள் நிறைவேற்றும்படியாக உம்முடைய கிருபைகளை இந்த வேளையில் பொழிந்தழுவீராக. கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த மக்களுக்கு உம்முடைய கிருபைகளை பொழிந்தழுவீராக. சூழ்நிலை மேற்கொண்டு ஆண்டவரே, உம்மால் உயர்த்தப்பட்டு நீர் வைத்துக்க இந்த நிலை அடைய கிருபை செய்வீராக. சூழ்நிலையை மாற்றி போடுவீராக. சூழ்நிலையை மாற்றுகிற தேவன் நீர் எங்களோடு இருக்கிற விசுவாசிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவது கடினம் என்று யோசிக்கிறார்கள். ஆனாலும் உம்முடைய கிருபையை கொடுத்து கடினத்தை லகுவாக மாற்றுவீராக. கடினத்தை லகுவாக மாற்றுவீராக. என் தேவன் கூட இருந்து சூழ்நிலையை மாற்றி நீர் மகிமைப்படுவீராக. எங்கள் மூலமாக எங்கள் தேவனே தேவன் என்று நீ மகிமைப்படும் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய சித்தம், உம்முடைய திட்டம், உம்முடைய கிருபைகள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியம், அன்பு வேண்டுதலும் சமாதானமும் ஆளுகையும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக. எல்லாரும் சொல்லுங்கள், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். தேவன் உயர்த்துவார். பாஸ்டர் பி. ஸ்டீபன் மற்றும் திருமதி சந்திரலீலா ஸ்டீபன் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட பல்லாவரம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை அவர்களுடைய மறைவுக்கு பின் பாஸ்டர் விசுவாசம் அவர்களால் தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. ஒன்றுமில்லாமல் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சபையானது இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கொண்டதாக மாற கர்த்தர் கிருபை செய்தார். உங்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் ஜெப குறிப்புகளுக்காகவும் 24 மணி நேரமும் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பாஸ்டர் எஸ். விசுவாசம், விசுவாச அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, 12A ஈஸ்வரி நகர், பல்லாவரம், சென்னை 43. தொலைபேசி எண் 766-755-2299.